இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கேக்கு இன்னும் சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மற்ற டீம் ஜெயிக்கிறத விட ஃபஸ்ட்டு சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிக்கணும். அதுக்கு 2 மேட்ச் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு வின்னிங் ஸ்குவாட் வேணும். அதுக்கு வின்னிங் ஸ்குவாடை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளெமிங்கை சுத்தடிக்கணும். அதுக்கு நம்ம அப்புறம் வரும். பட் இப்போ ரிமைனிங் மேட்ச்சில் யார் யார் எப்போப்போ எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கடுத்து இன்றைக்கி நடக்க போகிற, அதாவது 17ஆம் தேதி ஆர்சிபி vs பஞ்சாப், அதாவது இன்றைக்கி 3:30 நடக்க போகிற மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிக்கணும். அடுத்து டிசி vs ஆர்ஆர் இருக்குது. அதில் வந்து டிசி ஜெயிக்கணும். டிசி வந்து எலிமினேட்டட், ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஆர்ஆருக்கும் எல்எஸ்ஜிக்கும் நடக்குது. ஸோ அதில் வந்து எல்எஸ்ஜி எலிமினேட்டட், ஆர்ஆர் வந்து ஜெயிச்சே ஆகணும். கேகேஆருக்கும் எம்ஐக்கும் நடக்குது, அதுக்கு அடுத்த மேட்ச். எம்ஐ ஜெயிச்சா கேகேஆருக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக கேகேஆருக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இது போக அதுக்கடுத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கும் இருக்குது. அதில் ஆர்சிபி மறுபடியும் ஜெயிக்கணும். எல்எஸ்ஜிக்கும் பஞ்சாபுக்கும் நடக்குது. அதில் வந்துட்டு எல்எஸ்ஜி வின் பண்ணணும். ஸோ எம்ஐக்கும் ஆர்ஆருக்கும் நடக்குது. அதில் எம்ஐ ஜெயிக்கணும். கேகேஆர் vs டிசி, இதில் வந்து டிசி ஜெயிக்கணும். மற்ற டீமெல்லாம் ஜெயிக்கிறத விட சிஎஸ்கே அடுத்த 2 மேட்சும் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். சிஎஸ்கேக்கு அடுத்த 2 மேட்ச் வந்து யார் கூட இருக்குது அப்படின்னா, ஒன்று எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது, இன்னொன்று ஜிடி கூட இருக்குது. ரெண்டுமே டேபிள் டாப் டீம்ஸ். ஸோ சூத்தடி கன்ஃபார்ம். முதல்ல இந்த 2 டீமையும் ஜெயிச்சா தான் 16 பாயிண்ட்டுக்கே போக முடியும். 16 பாயிண்ட்டுக்கு போனாலும் நெட் ரன் ரேட் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்கணும். இப்போ வந்து 0.22 தான் இருக்குது, அது பத்தாது. 3 டீம் 16 பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வின்னிங் ஸ்குவாடை பற்றி பேச போகிறோம். இது நானே பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுற ஒரு டீம். ருத்ராஜ் கைக்வாத், சஞ்சு சாம்சன், டிவால் பிரேவிஸ், சர்ஃப்ராஸ் கான், அதுக்கப்புறம் உருவேல் பட்டேல், கார்த்திக் சர்மா, முகேஷ் சௌத்ரி, அதுக்கப்புறம் குர்ஜ்ப்ரீத் சிங், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், இம்பேக்ட் பிளேயராக டோனி. 11 பேர். டூபேவை சாக் பண்ணி தொலைங்க. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப தயவா செஞ்சு காலில் விழுகிறேன். அவனை எத்தனை கோடி ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னு வேணால் சொல்லுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்கிற எல்லா ஃபேன்ஸையும் கூப்பிட்டு ஆளுக்கு ₹1 போட்டு அந்த அமௌண்ட் வேணால் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரோம். தயவு செஞ்சு அவனை டீமை விட்டு தூக்குங்க. காலில் விழுகிறேன். அன்ஷுல் கம்போஜ் வந்துட்டு ஷார்ட் பால் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை உள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை நான் ஷார்ட் பால் தான் போடுவேன் அப்படின்னீங்கன்னா போன மேட்ச் மாதிரி 8 பாலுக்கு 8 6 கொடுக்க வேண்டியதான் 2 ஓவரில். இம்பேக்ட் பிளேயராக டோனியை போடுங்கன்னு சொன்னேன். எஸ், பட் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் சீசன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு இந்த சீசனில் எதையுமே பிடிக்கல. போன சீசனை விட பெட்டராக ப்ளே பண்ணாலும் இந்த சீசன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கடுப்பாகுது. பிகாஸ் ஐ கேன்ட் see டோனி எனிவேர். டோனிக்காக தான் நான் இந்த டீமை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேனே ஒழிய இப்போ வந்துட்டு
இத்தனை வருஷமாக இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமே, இந்த வருஷமும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இந்த டீமை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ளெமிங்கை சேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் போகுமா போகாதா? எனக்கு தெரிஞ்சு போகக்கூடாது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் ஒரு எடிட்லாம் போட்டிருந்தேன். இந்த மாதிரி கடைசி நேரத்தில் செத்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி பிக்சர் சொல்கிறதெல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து என்னோடய ஓஜி ஃபாலோவர் ரொம்ப நாள் என் ஃப்ரெண்டு தான், அவன் ஒன்று சொல்லியிருந்தான். மாமா நீ வேற சும்மா இரு மாமா, நல்லா எடிட்லாம் போட்டிருக்கா மாமா. இப்போ வந்து இந்த நாய்ங்க வந்து குவாலிஃபை ஆகக்கூடாது. குவாலிஃபை ஆகிட்டானுங்கன்னு ஏன் இந்த ஃப்ளெமிங்கிற திவ்டி அப்பையன் வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோ இன்ஜுரிஸ் வச்சு நாங்கள் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவான். இந்த வருஷத்தோட இந்த மேனேஜ்மெண்ட்டே மாற்றணும். பேட்டிங்கு, பவுலிங்கு, ஃபிசியோதெரப்பி பண்ணுறவன், ஓவரால் மேனேஜ்மெண்ட்டு, ஹெட் கோச், நீங்கள் மொத்தம் எல்லாத்தையுமே மாற்றணும். மாற்றினா தான் வந்து திருந்துவானுங்க. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயா இந்த மாதிரி அந்த விஷயம் எடிட்லாம் போடாதீங்க. இது வேற அவனுங்க பார்த்துட்டு வேற பெருமை பற்றிட்டு இருப்பானுங்க. பரவாயில்ல நம்ம என்ன பண்ணாலும் அடிக்கிறானுங்க அப்படிம்பானுங்க. 100க்கு 100 உண்மை. பீட டீமு சர்ஃப்ராஸ்க்கான உள்ளே உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. விளையாட வந்தவன் ஜேமி ஓவர்டன்னு, ஆயுஷ் மாத்திரை, டோனி எல்லாருக்கும் இன்ஜுரி ஆயிரும். அந்த ஃபிசியோதெரப்பி டீம் என்ன தான் பிடுங்குதுன்னு எனக்கு தெரியல. இன்ஜுரி ஆச்சுன்னா ஒருத்தன் கூட ரெக்கவர் ஆகிற அளவுக்கு பண்ண மாட்டீங்க. ஒருத்தன் இன்ஜுரி ஆகி 2 மேட்ச் சேக் பண்ணலாம், 3ஆவது மேட்ச் ரெக்கவரி ஆகணும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? இன்ஜுரி ஆனால் மொத்தமாக இன்ஜுரி ஆயிருமா? மற்ற டீமுக்குலாம் இருக்கானுங்க. ரிஷப் பண்ட்டுக்கு கூட தான் இன்ஜுரி, அவன்லாம் ஆடிட்டு தான் இருக்கான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பார்ப்போம். ஆனால் பிளே ஆஃப்ஸ் வந்தால் நல்லது தான், ஃபைனல் ஸ்டேஜாக நல்லது தான். ஃபேர்வெல் கடைசி மேட்ச்சு, ஒரு ஓவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தெரியுற நேரத்தில் டோனி இறக்கி விட்டு ஒரு அமேசிங்கான ஃபேர்வெல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ண மாட்டாங்க தெரியும். ஓகே பாய். தானே நானும் பாழான பார்க்காதே பார்க்காதே